ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி கஸ்பனா சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்ருக்கேன். விருந்தில் இன்றைக்கி நான் என்னென்ன சமைச்சிருக்கேன், எப்படிலாம் சமைச்சிருக்கேன், எவ்வளோ பரபரப்பாக வேலை பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. வரதுக்கு முன்னாடி முடிச்சு அடுப்பு கிடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சமைக்காத மாதிரி ஒரு ஃபீலிங்கில் கொண்டு வந்தாச்சு. நல்லா தான் சமைச்சேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்க. சரி, இந்த இன்ட்ரடக்ஷனை மட்டும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வரதை வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா இது சமைச்சு முடிச்சதெல்லாம் காமிப்பாங்கன்னு பார்த்தா இப்போதான் அடுப்பு ஆன் பண்ணுறதே காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இப்படி இருந்து பார்க்க ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த விலாகில் நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு மட்டும்தாங்க நான் சொல்ல போகிறேன். எதுக்குமே நான் ரெசிபி நான் சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணி செய்வேன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது கொழுப்பு. இந்த மாதிரி கொழுப்புலாம் எங்கே வாங்குறது, எங்கே கிடச்சிச்சு, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் கட்டாயமாக. இந்த விலாகில் நான் எதுக்குமே ரெசிபி கொடுக்கல. பிகாஸ் நிறைய விஷயங்கள் செய்கிறனால இந்த ரெசிபி ஃபுல்லாக சொன்னோம் அப்படின்னா விலாக் ரொம்ப பெருசாக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. என்னென்ன செஞ்சிருக்கேன், எதுக்கப்புறம் என்ன சமைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்றத விஷயத்த மட்டும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லாத்துக்குமே ரெசிபி நான் எடுத்து வச்சிருக்கேங்க. கட்டாயம் ஷார்ட்ஸில் 1 by 1 நான் போடுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு எப்படியுமே நிறைய சமைக்க போறேன்னு முடிவு பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு என்ன வைக்கலான்ற குழப்பம் எப்பவுமே நமக்கு இருக்க விருந்து வைக்கும் போது. கரெக்டா ஒரு 5 நிமிஷம் அமைதியா நின்று யோசிச்சு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் மட்டன் குழம்பு வச்சு ஓரமாக தள்ளி விட்டுருவோம். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மட்டன் குழம்பு தான் இன்னைக்கு நான் வச்சேன். நான் காலையில் 5 மணிக்கே சமையல் ஆரம்பிச்சிட்டேங்க. காலையில் ஃபர்ஸ்ட் மட்டன் குழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க எந்திரிச்சா கூட ஒரு தோசையை கூட ஊற்றி கொடுத்துக்கலாம் மட்டன் குழம்பு கூட சேர்ந்து. அதுதான் என்னோட பிளானா இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்காத அன்னைக்கு தான் பிள்ளைங்களா வேகமா எந்திரிப்பாங்க, பசிக்குதுன்னுவாங்க. இதோட சேர்ந்து பிள்ளைங்களுக்கு தண்ணி ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக இந்த குழம்பு கூட சேர்ந்து ஒரு தோசையோ ஒரு இட்லியோ ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா பிள்ளைங்களாம் நல்ல வேலை அன்னைக்கு லேட்டாக எழுந்திரிச்சாங்க. ஆளாளுக்கு ஒரு பிரெட் டோஸ்ட் போட்டு இல்லைன்னா எக் வச்சு சாப்பிட்டுக்கிறோன்னு வச்சுக்க, வேலை மிச்சம் போங்கடா அப்படின்ற மாதிரி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி மட்டன் குழம்பு முடிச்சு விட்டாச்சு. எங்க ஊர் சைடுல இருக்க மட்டன் குழம்பு எக்ஸாக்ட்லி இந்த கல்லில் தாங்க இருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்படி எல்லா மசாலாவும் போட்டு விசில் விட்டதுக்கு அதுக்கப்புறம் சட்டிக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் உருளைக்கிழங்கு போட்டு வேக வைப்பாங்க. நம்ம குக்கர் வேலை ஒழுங்கா வேலை செய்யலையா, சரி 20 நிமிஷம் ஆச்சுன்னு திறந்து பார்த்தா கறி பஞ்சா வெந்துருச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல எங்க போயிட்டு உருளைக்கிழங்கு போடுறது? உருளைக்கிழங்கு போட வேணா, அதுக்கப்புறம் போட்டு வெந்துச்சு அப்படின்னா கறி ஃபுல்லா குழஞ்சு போயிரும் சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பீஃப் செய்ய ஆரம்பிச்சாச்சு. பீஃப் சுக்கா பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப வேலை மிச்சம். ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி அடுப்புல ஏத்துனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்ய போறோமோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை சைட்ல கட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பீஃப் விசில் வர ஸ்டார்ட் பண்ண உடனே அடுத்து ஈரலும் கொலக்காயும் சொல்லுவாங்க இல்லையா, இது ரெண்டும் சேர்த்து போட்டு பண்ணணும். இது ரெண்டையுமே நல்லா கழுவி ரத்தம் இல்லாம கையில வச்சு நல்லா புளிஞ்சு ரெண்டும் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன் நான். இதை நீங்க ஒவ்வொரு டைம் வாஷ் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஈரல்ல இருந்து நல்லா புளிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அது பிளட் வரத்தான் செய்யும். கிட்னில அவ்வளவு பிளட் வராது. ரெண்டுமே சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இதை தான் பண்ண போறோம். இது ரெண்டுக்குமே தனித்தனியா பண்ணாலும் ஒன்னா பண்ணாலும் ஒரே மசாலா தான். ஆனால் ரெண்டுமே ஒன்னா சேர்த்து பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நான். என்கிட்ட இன்னொரு குக்கர் இருக்குங்க. அது செம்ம வெயிட்டா இருக்கும், சில்வர் குக்கர். அதுல ஹேண்டில் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அன்னைக்கு நடந்த ஃபுல் சமையலுக்கு குக்கர் வேலை ஃபுல்லா இந்த ஒரே குக்கர் தாங்க. இதுலயே குக் பண்ணுவேன், மறுபடியும் அதுக்கு மாத்துவேன், கழுவுவேன், மறுபடியும் இதுலயே செய்வேன். எப்படின்னு பாத்துக்கோங்களேன். நான் சமைக்கிற டைம்ல இருந்து பெருசா இந்த ஈரலும் கிட்னியும் நான் செஞ்சதே இல்லை. இன்னைக்கு தான் ஒரு செகண்ட் டைம் நினைக்கிறேன் ஐ திங்க். ஆனா உண்மையை சொல்லணும்னா ரொம்ப சூப்பரா வந்துருச்சுங்க. டேஸ்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா வந்துருச்சு. நம்ம எப்ப நிறைய செய்யறோமோ அன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரே மாதிரி டேஸ்டா இருக்குமோ அப்படின்னு யோசிப்போம். ஆனா சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். கஸ்பனா சிஸ்டர் சொன்ன மாதிரி நமக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருந்துச்சு. அப்படியே நீங்களும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க எத்தனை சமையல் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் என்னவே இல்லை, இருந்ததை ஃபுல்லா செஞ்சுட்டேன் நான். நீங்க கவுண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் எத்தனை டிஷ்ஷஸ் பண்ணிருந்தேன் சொல்லிட்டு. நல்லா கையை வச்சு அவ்வளவு தூரம் புளிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளோ பிளட் வரும். நல்லா நீங்க கையை வச்சு புளிஞ்சிட்டு போடலை அப்படின்னா அது கவுல் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா செய்யணும். இதை குக்கர்ல செய்ய வேண்டிய மட்டன் குழம்பு, பீஃப், ஈரல் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சட்டியில செய்ய வேண்டியது ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தது மூளை. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல, எங்க வாங்கின டீடைல்ஸ் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். மூளை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா? நானே மிரண்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு மூளையை லைவா மண்டையில இருந்து உடச்சு அந்த மூளையை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் எந்த ஷாப்ல வாங்கினேன் எல்லாமே நெக்ஸ்ட் விளாக்ல போடுறேன். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா எப்படி வாங்கினேன்ற கிளிப்பை பாருங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக லைவாக மண்டேலேருந்து உடச்சி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நானே மிரண்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். நான் இவ்வளோ அருமையாக நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிலோ கணக்கில் சின்ன வெங்காயம் நான் உரிச்சேங்க. எல்லாமே இன்னர் பார்ட்ஸா, அதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். மூளையை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பக்கத்தில் கிட்னியும் ஈரல் விசில் வந்துட்டு இருக்கு. ஆனால் விசில் வரல, காற்று தாங்க வரல. ஒரு குத்து மதிப்பாக நான் ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. மூளையை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. மேலே இருக்க
நரம்பெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பக்கத்து சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து இதை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். என்கிட்ட ரிப்பீட்டடாக எல்லாரும் கேட்குறது, எப்படி இவ்வளோ சின்ன வெங்காயம் உரிக்கிறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சமையலும் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எங்கே வாங்குறது, கடையோட டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பரோட நெக்ஸ்ட் vlogல ஷியோராக நான் ஷேர் பண்ணுறேன். கிட்னியும் ஈரலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பக்ரீத் டைமில் இதுக்கு வந்து ஒரு வெள்ளை ரொட்டி செய்வாங்க, அதோட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். விசில் விட்டது வந்து 2 விசில் தாங்க, மற்றது ஃபுல்லாக அடுப்பில் தான் வச்சு வேக வச்சேன். ஸோ இந்த சைடு வந்து கிட்னியும் இந்த சைடு வந்து மூளையும் வச்சு வத்த விட்டுட்டு இருக்கேன் நான். மூளை வந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நல்லா உடச்சு விடணும். இடையில கரண்டி போட்டிங்க அப்படின்னா கூழ் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. இந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் டக்குன்னு சாப்பிட்டு மீனை வாங்கிட்டு வாங்க. அப்படிங்க சீக்கிரம் புரிஞ்சுக்கோங்க. லெமனை மட்டும் மற்ற எல்லாமே போட்டேன். ஓகே, எப்படி இருக்குது இந்த அவகாடோ சாலாடு? அருமையாக இருக்கா பெருமையாக இருக்கா? அருமை. இப்போ நீங்கள் போயிட்டு 1/2 மணி நேரத்தில் வரலன்னா என்னால் ரொம்ப அரை நேரத்தில் எப்படி ஃப்ளைட்டாக ஓட்டுறேன் நான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஃப்ளைட் ஓட்டுங்க இன்னைக்கு. உன் ஃப்ரெண்டுக்காக எல்லாமே செய்ய சொல்கிறப்பா அம்மா. பிரேக்ஃபாஸ்ட் யூரோப்பியன் ஸ்டைலில் மாறிட்டோம். ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட். என்ன வேறு ஊற்றிருக்கோம்ல? ஆலிவ் ஆயில் ட்ரிஸ்லிங் போட வேணாமா? அப்படியா? அப்படியே அந்த உடம்புல ஆலிவ் ஆயில் போகட்டும். டக்குன்னு எடுத்து வாயில் வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மிக்ஸி வேணாமா? ஒரு அவகாடோ, ஒரு குக்கும்பர். எப்படி இருக்கு? செமையாக இருக்கா? எனக்கு காஃபி குடிக்க போகிறேன். என் ஹஸ்பண்ட் காலையில் எழுந்திரிச்சு அவகாடோ சாலடை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க மீன் வாங்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டு வரக்குள்ளே மிச்சம் இருக்க விஷயத்தெல்லாம் செய்யணும். இது வந்து மதலொட்டி, சிலர் செவ்வரொட்டின்னு சொல்லுவாங்க, சிலர் பல்லுக்குத்தின்னு சொல்லுவாங்க. ஊரில் இருக்க கறிக்கடையில் சொல்லி வச்சா கூட 1 இல்லைனா 2 அது கிடைக்கிறதே பெரிய விஷயம். இங்கே கிலோ கணக்கில் கிடைக்குதுங்க. ஆனால் போய் வாங்கிட்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ்ஷான காடைங்க. இது வந்து லுல்லுல தான் நான் வாங்கியிருந்தேன். நிறையா பேர் கேட்பீங்க உங்களுக்கு எங்கே காடை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போ லுல்லு போனாலும் கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்க, காடை கண்டிப்பாக அங்கே இருக்கும். மதலொட்டி வாங்குறப்ப அவங்க சொன்னது என்னன்னா, இங்கே கட் பண்ணி வாங்கிட்டு போகாதீங்க, பிளட் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ குக் பண்ணுறீங்களோ அந்த டைமில் கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கட் பண்ணி போட்டு விசில் போட்டு அந்த மாதிரி தான் நான் குக் பண்ணுவேன். எப்போவுமே இந்த மாதிரி பெரிய சமையல் செய்கிறோம்னா நம்ம எவ்வளோ தான் நல்லா சமைச்சாலும் நமக்கு ஒரு படபடப்பு ஒன்று வந்துடுதுப்பா. எங்கள் அம்மாவுக்கு நான் முத நாளே ஃபோன் பண்ணி, அம்மா மதலொட்டி எப்படி செய்கிறது, மூளை எப்படி செய்கிறது, ஈரல் எப்படி செய்கிறதுன்னு கேட்டேன். இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சு ஒரு சேனலில் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் உனக்கு என்ன டவுட் அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் நல்லா சமைச்சாலும் ஒரு பெரிய விருந்து வைக்க போகிறோம் அப்படின்னா நெஞ்செல்லாம் படபடன்னு வந்துடுதுப்பா. இது யாருக்கெல்லாம் இந்த ஃபீலிங் இருக்குது? நான் இன்னைக்கு ஏகப்பட்ட சைடிஸ் பண்ணுறேங்க. ஆனால் எல்லாமே வந்து அளவு கம்மியாக பண்ணுறேன், நிறையா பண்ணல. எல்லாருமே 1 2 பீஸ் சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறையா வெரைட்டி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா ஒரு விருந்து வைக்கும் போது செம்ம சூப்பரான ஃபீலிங்காக இருக்கும். எல்லாமே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து மதலொட்டி நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, உப்பெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் போட்டு பெரட்டினீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்ன நீங்கள் ரெசிபியே படப்படன்னு சொல்லிட்டீங்கன்னு சொல்லி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நான் ரெசிபி நான் ஷேர் பண்ணுவேன். ஒவ்வொன்றா செஞ்சு ஓரமாக எடுத்து வைக்கும் போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை முடியுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலும் ஆனால் வேலையே முடியாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே. மதுலொட்டி பாருங்களேன், அப்படி என்ன மிதக்க நல்லெண்ணோட ஸ்மெல்லோட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மதுலொட்டினாவே எனக்கு பக்ரீத் டைம் தான் ஞாபகம் இருக்கும். அந்த வெள்ளை ரொட்டி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்று தான் இருக்கும். வீட்டில் இருக்க அத்தனை பேரை அடிச்சுக்கிட்டு சாவோம். காலங்காத்தால அதுங்க பாருங்களேன், என் பிள்ளைங்கள்லாம் வந்து தட்டில் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இவ்வளோ இருந்தாலும் கொஞ்சோண்டு கொடுக்க கூட எனக்கு மனசு வரலங்க. பிகாஸ் 10 போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் இருக்க அதே ஃபீலிங் தான். நம்ம நார்மலாக சமைச்சோம் அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாங்க. நம்ம வீடியோ எடுத்துகிட்டே வேறு சமைக்கிறோமா, அவ்வளோ லேட் ஆகுது. இதில் வந்து ஷார்ட்ஸ் வேறு ரெசிபியாக எடுத்துட்டு அது வந்து ஃபோட்டோ வேறு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ரெசிபிக்கு இந்த மாதிரி வைக்க முடியும்னு சொல்லிட்டு பாருங்களேன் எவ்வளோ வேலை பார்த்தீங்களா. நல்லா தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கான் அவனும். இருந்தாலும் என் வீட்டுக்கார் கைப்படா மீன் குழம்பு சரி வராது இல்லையா? என்ன மீன் இது? இது வந்து சீபாஸ். 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 சீபாஸ் நல்லா இருக்குப்பா. லாஸ்ட் டைம் இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்தீங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அல்வா துண்டு மாதிரி இருக்குது. மண்டையும் வாலும் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு இதை வந்து பொரிச்சிடலாமா? ப்ரான் ஓப்பன் பண்ணி காமிங்க. அவன் எப்படி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியணும் அந்த ப்ரானை எப்படி க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னா ப்ரானை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி இப்படி தான் க்ளீன் பண்ணி 2 சைடு ஓப்பன் பண்ணி இப்படி இருக்கும். அப்படி நீங்கள் எடுத்து டேரெக்டாக சட்டியில் போட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இருக்கும். என் ஹஸ்பண்ட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வரதுக்குள்ளே நான் செவரட்டையும் காடையும் மட்டும்தாங்க பண்ணியிருக்கேன்.
அவ்வளோதான். இதுக்கு மேலே லேட் ஆக்குனா சரியாகாதுன்னு சொல்லிட்டு அடுப்பில் சோறை ஏற்றியாச்சு. சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் தேவையானது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. அது பக்கத்தில் பாருங்களேன், எல்லாத்தையும் செஞ்சு மூடி வச்சிருக்கேனா. கீ ரைஸ் ரெசிபி நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நெய் சோறு செஞ்சீங்க அப்படின்னா கறி குழம்புக்கும் நல்லா இருக்கும், மீன் குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வடிவேலு சொல்ற மாதிரி ஐயோயோ போச்சேன்ற மாதிரி மல்லி புதினாவை கந்த வாத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சா இங்கே பாருங்க சட்டுன்னு கீழே விழுந்து கொட்டிருச்சுப்பா. இப்போ இதை ஃபுல்லாக எடுத்து தண்ணியில் என்னதான் கழுவுனாலும் நம்ம அங்குள்ள தானே ஸ்லிப்பர்லாம் போட்டு நடந்திருப்போம், அப்படிலாம் போட முடியாது. அவ்வளோதான், தூக்கி அப்படியே மொத்தமாக குப்பையில தான் கொட்டணும். இப்படி தான் மேலே வச்சிருந்தேன், சட்டுன்னு மேலேருந்து படார்னு கீழே விழுந்துருச்சு சைத்தியம். ஏதோ படத்தில் காமிக்கிற மாதிரி ஒரு பாட்டில் பணக்காரன் ஆவான் பார்த்தீங்களா, அது மாதிரி சட்டி வச்சோன்னே அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உலக்கு தண்ணி வச்ச மாதிரி இருக்குல்ல, வேற வழி இல்லை, அப்படி தான் காமிக்க வேண்டியதாக இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி யாரெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் எத்தனை டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ப்ரானை வந்து ஜஸ்ட் தண்ணியில் மட்டும் தான் அலசினேன். மண்டையும் வாழும் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டா இருக்கிறதெல்லாம் வந்து பொரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்து அடுப்பில் வந்து மீன் குழம்புக்கு தேவையானதை ஃபுல்லாக தாளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அடுப்பில் சோறும் மற்ற அடுப்பில் வந்து மீன் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி பெரிய அடுப்பு வச்சிருக்க பிரச்சனை இல்லைங்க, ஆனால் 2 இதுக்கு மேலே வைக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி சமையல்லாம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்வீட் செய்ய முடியாது. பால் ஊற்றி செய்கிறோம் இல்லையா, டக்குன்னு தெரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமும் வீணாயிரும். மணி பார்த்தீங்களா 12:30 மணி ஆகி போச்சு. ஓவனுக்கு மேலே வச்சுக்க டப்பா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹஸ்பண்ட் சிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க எனக்கு எல்லாமே ரீஃபில் பண்ணி மறுநாள் சாப்பிட்றதுக்காக கொடுத்து விட்டாங்க. அதெல்லாம் தனியாக நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா ஒலை வந்து கதபதான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரைஸை போட்டு விட்டோம் அப்படின்னா 20 மினிட்ஸ் ரைஸ் ரெடி ஆயிரும். ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்க அதே சைடில் வந்து உங்களுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகி முடிச்சிடும். குட்டி அடுப்பை வந்து சைடில் வாஷிங் மிஷின் பக்கத்தில் வச்சு ஜவ்வரிசி வேக போட ஆரம்பிச்சுட்டு பாயாசம் ரெடி ஆயிரும் இல்லையா. இந்த சின்ன அடுப்பு இருக்கிறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், அடுப்பில் வந்து ஒரு பெரிய சட்டி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு சின்ன சட்டி மட்டும் தான் வச்சு சமைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு குட்டி அடுப்பு வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆல் டைம் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, அரிசியும் தண்ணி சரசமாக வந்துருச்சு. லைட்டாக கீ மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி தம் விட்டுட்டோம் அப்படின்னா வித்தின் 15 to 20 மினிட்ஸ் கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். எவ்வளோ சூப்பராக உதிரியா பஞ்சா வெந்திருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதான், ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த சூட்லேயே மிச்சம் இருக்கிறது ஃபுல்லாக வெந்துடும் உங்களுக்கு. குட்டி குட்டியாக ஜவரிசி கிடைக்கும் இல்லையா, அதுவும் நல்லா மெல்லிசான அந்த வெர்மிசல் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பாலை ஊற்ற வேண்டியதான். இட்டு பாலை ஊற்றுவேன், இந்த சைடு மீன் குழம்புக்கு தேவையானதை கிண்டி விடுவேன். இப்படி தான் அன்னைக்கு ஃபுல்லாகவே போயிட்டு இருந்துச்சு. பால் நல்லா கொதிக்கும் போது கரெக்டாக வந்து கண்டென்ஸ் மில்கை உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மசாலா எல்லாமே போட்டு மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மண்டையும் வாழும் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் போட்டு தான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போகிறோம். பிகாஸ் நடுவில் இருக்க துண்டு ஃபுல்லாக எடுத்து பொரிச்சிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ளெஷ்ஷாக இருக்கும் இந்த மீன். உங்களுக்கு இது பேர் வந்து சீ பாஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு என் கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாயாசத்துக்கு எவ்வளோ நட்ஸ் போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டு நல்லா நெய்யில் வறுத்து தாளிச்சு கொட்ட போகிறோம். ஆனால் இதில் ஃபுல்லாக முந்திரி பருப்பு நான் போடவே இல்லை. எப்பெல்லாம் முந்திரி பருப்பு போடணும், அந்த பிள்ளைங்க ஃபுல்லாக அதை எடுத்து ஓரமாக வச்சிடறாங்கப்பா. நீங்கள் எந்த பவுலில் இல்லைனா கப்பில் சர்வ் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக முந்திரி பருப்பு சாப்பிடாமே போட்டு வச்சிருக்குது. என்னன்னு கேட்டால் வேணாமா, ஈஸியாக சொல்லிடுதுக்கப்பா. முந்திரி பருப்பை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு சாரப்பருப்பை குட்டி குட்டியாக சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் தனித்தனியாக எடுக்க முடியாது. பாயசத்தோட சேர்த்து அப்படியே குடிச்சிருங்க. பக்கத்தில் பார்த்தீங்களா இன்னும் பிரான் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நான், ஆனால் பாயசத்தை முடிச்சிட்டேன் நான். இப்போ பிரான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா. பிள்ளைங்க வந்து மெயினாக இன்னர் பார்ட் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக பிளான் பண்ணதான் வந்து ப்ரானு, சிக்கன் பொரிச்சது, அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு, இதெல்லாம் பிள்ளைங்களுக்காக தான் மெயினாக நான் யோசிச்சதேவும். ப்ரான்ஸ் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. ஒரு டப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்னும் புதுசாக தான் அரைச்சி வைக்கணும். இதை தொக்காவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி செமி கிரேவின்னு சொல்லுவாங்க இல்லையா, லைட்டாக சோறில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன். கோகனட் மில்க்லாம் போட்டு செம்ம சூப்பராக இருந்தது. மீன் குழம்பு பாருங்களேங்க, மீன் தகுந்த மாதிரி தான் குழம்பு டேஸ்ட்டாக வரும் சொல்லுவாங்க. உண்மையாகவேங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீனை போட்டு சமைச்ச உடனே குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு அடுப்பில் வந்து மீனை பொரிக்க போகிறோம், இன்னொரு அடுப்பில் வந்து சிக்கனை பொரிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, கத்தம். மீனை வந்து நல்லா சுள்ளுன்னு உரப்பா மசாலா போட்டு வச்சாச்சு. சிக்கனை வந்து முதல் நாள் நைட்டே க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சுட்டு நல்லா ஊறி இருக்கும். பொரிச்சோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். நான் சிக்கனுக்கு யூஸ் பண்ணுற மசாலா பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எங்கள் ஊர் சைடு மட்டும் திண்டுக்கல், தேனி, கம்பம் இந்த சைடு மட்டும் தான் கிடைக்கும். அந்த ஒரே ஒரு மசாலா பொடி பாக்கெட் மட்டும் தான் போடுவோம். அதோட தயிர், எலுமிச்சம்பழம், லைட்டாக கார்ன்ஃப்ளவர் வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சிக்கனும் பொரிச்சிட்டு இருக்க கையோட பக்கத்தில் வந்து ஜூஸையும் போட்டுடலாம்னு சொல்லிட்டு ராக் மெலன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து மேங்கோவும் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதோட கண்டென்ஸ் மில்கையும் போட்டு அடிச்சு வச்சிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இலையில எப்பவுமே சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கில் வச்சு நல்லா கழுவிடுங்க. பிகாஸ் இலை வந்து நமக்கு இந்தியாவிலேருந்து வரனா லைட்டாக பூசணம் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி லைட்டாக குட்டி குட்டியாக கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சிங்கில் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னா எல்லா அழுக்கும் சூப்பராக கம்ப்ளீட்டாக போயிடும் உங்களுக்கு. பிகாஸ் சாப்பிடும் போது வந்து இலையில வந்து தண்ணி தெளிச்சு விட்டு க்ளீன் பண்ணுவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ண முடியாது. அதுக்காக பிஃபோரே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுப்பா. என்கிட்ட இன்னும் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, கிச்சனை எப்படி இவ்வளோ க்ளீனாக வச்சிருக்கீங்க. நான் எவ்வளோ பெரிய சமையல விருந்து வச்சாலும் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கும் ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும்பா. கெஸ்ட்டாக வர்றவங்களுக்கும் ஐயோ நம்ம வந்து இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இல்லாமல் அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு கிச்சனாக இருக்கட்டும் நம்மளையும் பார்க்குறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்போ தான் எவ்வளோதான் வேலை இருந்தாலும் வீட்டுக்கு கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் நீட் ஆகிட்டு கிச்சன் எல்லாத்தையுமே நீட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பார்க்குற அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் எந்த சைடில் இருந்தால் அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஓகேயா? மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு,
எதுக்கு இத்தனை அப்படின்னு கேட்டால் இந்த கீ ரைஸ் கூட எல்லாமே செட் ஆகும். இதெல்லாம் அடுத்து வரப்போகிறது எல்லாமே ஷைடிஷ் தான். இது ப்ரான் தொக்கு, காடை, ஈரல், அந்த ஈரல் கொலைன்னு சொல்லுவாங்கல்ல ஒன்று, அந்த இந்த ஈரலும் கொலையும் நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ரெசிபியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாயாசம், சுட சுட கீ ரைஸு, முள்ளாக வந்திருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? இங்கே வா, இங்கே சமையல், இங்கே வா, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் பீஃபு தேங்காய் சில்லாம் போட்டு எங்கள் ஊர் சைடு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க அந்த இது. அதுக்கப்புறம் மூளை, அதுக்கப்புறம் கிட்ஸுக்காக வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணியிருக்கேன். பெரியவங்களுக்காக வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை சட்னி, இது இல்லாமையா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து செவரொட்டி, சிலர் மதுரொட்டி செவரொட்டி இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது. அப்பாடியோ மூச்சு வாங்கிடுச்சு. இவ்வளோத்தையும் உண்மையாக சமைச்சு முடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சமைக்கிறது கூட ஈஸின்னு பார்த்தா க்ளீன் பண்ணுறது செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. விலாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த விலாகில் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். ஓகே, விலாக்குள்ளே போகலாமா? எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு, இன்ட்ரோவை எடுத்து முடிச்சாச்சு. கரெக்டாக ஹஸ்பண்ட் அண்ட் சிஸ்டர் வந்துட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா டைட்டாக ஒரு ஹக் கொடுத்துட்டு நல்லா ஹாப்பியாக வெல்கம் பண்ணியாச்சு. பெனா சிஸ்டர் வந்தோடனே கொஞ்சம் நேரம் ஹாலில் உட்கார வச்சுட்டு நானே அப்படியே கிச்சன் கூட்டு வந்துட்டேன். வாங்க நான் என்ன சமைச்சிருக்கேன்னு பாருங்கன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் பார்த்து மிரண்டுட்டாங்க. நீ என்னை பழி வாங்கறதுக்காக செஞ்சுருக்கீங்க, நீங்கள் என்னை ஓவர் டேக் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்கீங்க. நாங்கள் அந்த கான்வர்சேஷன்லாம் அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்தில் சுரஃபா பாருங்களேன், க்யூட்டாக எல்லாத்துக்கும் கேட்டுட்டு இருக்கு. அப்படிலாம் பயப்படக்கூடாது, மனசு திடமாக்கிக்காங்க. ஒரு முடிவில் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கீரை, அது ஜஸ்ட் பாயாசம். இங்கே இருந்து இது வந்து மட்டன் குழம்பு. ஆனால் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் பாருங்க. நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? 3 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்க? காலையில் ஒரு மீன் வாங்கிட்டு வந்தாரு. நம்மளை விட வருஷக்கணக்காக சூப்பராக சமைக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம சமைச்சதை வந்து ஒரு பெருமை பித்த கலைஞ்ச மாதிரி திறந்து காமிச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே அந்த மூமெண்ட் அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு நான் சூப்பராக சமைச்சிருக்கேன்ற மாதிரி. பெனா சிஸ்டரோட ஒரே மைண்ட் வாய்ஸ், எதுக்கு நீங்கள் இவ்வளோ சமைச்சிருக்கீங்க, எப்படி சாப்பிட்றது அப்படின்ற ஃபீலிங் தான் இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் தெளிவாக, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமைச்சிருக்கேன், எல்லாத்தையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒவ்வொரு டைமும் நாங்கள் வீடியோவில் வந்து இந்த மாதிரி ரெசிபி ஷேர் பண்ணும்போது அவங்க சூப்பராக இருக்குப்பா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அவங்களோட வீடியோஸில் நானும் போய் கமெண்ட் பண்ணுவேன், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நம்மளோட சமையல் என்னைக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துட மாட்டாங்களான்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அதனால என்னதில் என்னென்ன செய்ய முடியுமோ, எவ்வளோ தூரம் சமைக்க முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோத்தையும் சூப்பராக சமைச்சு வச்சிட்டேன். நான் என்னோட பர்சனல் ஆசை என்னன்னா, என்னோட மீன் குழம்பு வந்து கட்டாயம் அவங்க டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் ஊர் சைடு ஸ்பெஷலாக இருக்க நெய் சோறு, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை சட்னி, இதெல்லாம் கட்டாயம் அவங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இலையை இங்கேருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹால் எல்லாத்தையும் பாய போட்டு செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பிரியாணி பண்ணிட்டீங்க, அப்போ நான் எனக்கு பிரியாணி பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா பிரியாணி பண்ண வச்சுக்கோங்க, ஷைடிஸே பண்ண முடியாது. கரெக்டு தானே? நான் என்ன பண்ணேன், இல்லை நான் கீ ரைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். நான் உங்கள்ட்ட கேட்டல, சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு. இல்லைப்பா நாங்கள் குடல் சாப்பிட மாட்டோம், மண்டை சாப்பிட மாட்டேன், மற்றதெல்லாம் சாப்பிடுவேன். அப்போ யோசிச்சு சம் பார்ட்ஸுக்கு போயிடுவோமா, இன்னர் பார்ட்ஸுக்கு, அவுட்டர் பார்ட்ஸ் வேணாம், இன்னர் பார்ட்ஸுக்குள்ளே போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று ஒரு யதார்த்தமாக ஷார்ஜா மார்க்கெட் போயிருந்தேன். போகும்போது பார்த்தா எனக்கு வந்து இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு கடையில் வாங்கணும்னு நோக்கத்தில் போகல, சும்மா போவோம், நல்லா இருந்தால் வாங்குவோம், அமைஞ்சிருச்சு. இது எல்லாமே இன்னர் பார்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. சக்கையாக மாட்டிட்டான் இன்னைக்கு, எப்படி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா. எங்கள் வீட்டு சைடு ஞாயிற்றுக்கெல்லாம் பார்க்கிங் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இவங்க வந்ததே கொஞ்சம் லேட்டு. அப்படியே ஜூஸையும் கொடுத்துட்டு சாப்பாடு மட்டும் போட்டுவிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். மற்றது எல்லாத்தையுமே ரெடியாக அப்படியே சர்வ் பண்ணுற மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கேன். நான் நெய் சோறை மட்டும் பவுலில் 2 டைம் போட்டு வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அப்படியே போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஒன்றா உட்காந்து கீழே அழகாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பவுலில் உள்ளேருந்து வெளியே வராதே, கெஸ்ட் மட்டும் வர்றாங்கன்னு மட்டும் சொல்லி பாருங்க, உள்ளேருந்து எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். நமக்கு மெயினாக வந்து இந்த vlogல வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் சிஸ்டர் என்னை கூப்பிட்டு விருந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஒரு vlog நானும் போட்டிருந்தேன், அவங்களும் போட்டிருந்தாங்க இல்லையா. நிறைய பேர் பார்த்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் சிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கீங்களேன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் சிஸ்டர் vlog பார்த்தவங்க நிறைய பேர் எனக்கு தெரியாது. கரெக்ட் தானே? யாரெல்லாம் சஃபினா vlogs பார்த்தது இல்லையோ ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, வீடியோ சூப்பராக போடுவாங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் சிஸ்டர் வீடியோவில் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நம்பி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச்.
கஷ்டப்பட்டு சமைச்சது எல்லாத்துக்கும் எல்லாமே பிடிக்கணும், மனசார எல்லாம் வயிறார சாப்பிடணுன்றக்காக தான். உண்மையாகவே எல்லாத்துக்கும் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதை விட ஹாப்பியாக இருந்துச்சு. இதை விட நமக்கு என்னங்க சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு சமைக்கிறவங்களுக்கு என்னென்னா, எனக்கு இது வேணாம் அது வேணாம், அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லாமல் நம்ம வீடாக நினச்சி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய சந்தோஷமும் கூட. மெயினான விஷயம் என்னென்னா, கஸ்பனா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருந்தது. எல்லாம் சாப்பாடு சமைச்சு முடிச்சு எல்லாரும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்பாடான்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு கழுவுனதுக்கு அப்புறம் சுரஃபா பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஆண்டி ராஜராணி விளையாடலாம், ஆண்டி ராஜராணி விளையாடலாம். அவங்க வீட்டோட நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். நம்ம எல்லாரும் உட்காந்து ராஜராணி விளையாடணும்னு சொல்லிட்டு பாவம் அந்த குழந்தைக்காக உட்காந்து எல்லாரும் ஹாப்பியாக ராஜராணி விளையாண்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. கஸ்பனா சிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்து வரவே மாட்டேன்ட்டாங்க. அவரையும் பிடிச்சி பாவத்தை இழுத்து உட்கார வச்சு அவங்க சங்கடப்படுறாங்க மிங்கிலாகிறதுக்கு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு சுரஃபா கையாலே எல்லாத்தையும் எழுத வச்சு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஒன்றா ராஜராணி விளாண்டோம். செம்ம சூப்பராக ஃபன்னாக இருந்ததுங்க. பொதுவாகவே எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் ஒரு கூட்டமாக சேர்ந்தாங்க அப்படின்னா ராஜாராணி, அதுக்கப்புறம் வந்து இந்த பூஸ்ட்டு கார்ட்ஸ் இதெல்லாம் விளாட்றது வந்து ஒரு ரெகுலராகவே வச்சுட்டு இருக்கோம். மேபி சுரஃபா அந்த வீடியோவில் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கழுவிட்டு இருக்கோம், பின்னாடியே வந்து நின்றுச்சு ஆண்டி வாங்க விளாடலாம்னு சொல்லிட்டு. பாவம் அந்த குழந்தைக்காக தான் மெயினாக விளாண்டதேவும். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க, சமீனா ஃபாத்திமா 2 பேருமே வந்து கஸ்பனா சிஸ்டரை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களும் ஈவினிங் டைம் டீக்காக நான் கூப்பிட்டுருந்தேன். ஆக்சுவலாக லஞ்சுக்காக தான் நான் கூப்பிட்டுருந்தேன். இல்லை அவங்க வரட்டும், அவங்க லஞ்சுக்காக நீ கவனி, நாங்கள் ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. ஸோ ஈவினிங் வந்து அவங்களும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் கஸ்பனா சிஸ்டர் பார்த்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டீ எல்லாம் ஒன்றா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லோரும் கிளம்புனாங்க. என் கூட என் ஹஸ்பண்ட் கூட எல்லாம் வந்து சுரஃபா வந்து நல்லா க்ளோஸுங்க. எப்படின்னா அது ஒரு நாள் தான் வந்துச்சு, அது எப்படி தான் அவ்வளோ க்ளோஸாக ஃபீல் பண்ணது எனக்கு தெரியல. உண்மையாக வி ஆர் பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக என் கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. இந்த டைம் வந்து என் ஹஸ்பண்ட் கூட நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. பாதி தூரம் எங்கிட்ட சமீரா சாஃபி பக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை நான் அங்கிட்டு போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சைடு என் தம்பி அஞ்சாவது ஆக்சுவலாக வேட்டி கட்டி உட்காந்துருக்காங்க இல்லையா, அவன் வந்து என்னோட தம்பி, அந்த அங்கிள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், பார்க்க நல்லவங்க மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு அங்கிட்டு போய் உட்காந்துச்சு. அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா சுரஃபாவை நல்லா பிளான் பண்ணி முட்டை வாங்க வச்சுட்டான். அது சுரஃபா சொல்லுது, பார்க்குறதுக்கு இந்த அங்கிள் வந்து நல்ல அங்கிளாக இருக்காங்க, ஆனால் ஃப்ராட் இந்த அங்கிள் அப்படி சொல்லிடுச்சு. சூப்பராக ஹாப்பியாக விளாண்டுட்டு போகணும்னு நினச்ச அந்த குழந்தைய வந்து கடைசியில் வந்து யார் ஒரு முட்டை வாங்கினான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கதற விட்டுட்டா என் தம்பி. இதை சிக்னல் கொடு சுரஃபா. சுரஃபா முட்டை ஏமாத்திராத, நான் உன் ஃப்ரெண்டு தானே. முட்டை 1 சஃபினா, முட்டை 2 ஃபாத்திமா, முட்டை 3 பெனா கஸ்பனா. சரியில்லை. ரெடி 1 2 3. பைத்தியங்களா அனாவசியமா கத்துதுங்க பைத்தியங்க, பீதி ஆக்குதுங்க. நல்ல வேலை. இப்போ யார் ராஜா சமீரா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இல்ல 2 முட்டை யார் வந்தது ரொம்ப முக்கியமான சந்தோஷமா ஹேட்ரிக் ஃபாலோ பண்ணிட்டு முடிச்சிட்டு போய் சரி. ஏங்க திரும்பி வாபஸ் கொடுத்தீங்க? அதான் மாத்துறாங்க. தோறக்காத. என்னது வீடியோல பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுக்கறேனா? போடு. எல்லாரும் போடு. நான் வச்சிங்க. அல்லாஹ்வு இது வரங்கறாரு. சாட் பூ 3. come on சாட் பூ 3. போயிட்டாங்க. எல்லாரும் உட்காந்து ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் மட்டும் டீ போட வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கேருந்து கக்க பக்கன்னு சிரிக்கிற சவுண்டு கேட்டாவே அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. பிகாஸ் கிச்சனில் நான் மட்டும் தான் நின்று வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, எல்லாரும் ஹாப்பியாக விளாட்றாங்கல்ல நம்ம வீட்டில் உட்காந்து, அதுவே பெரிய விஷயம் தான். கரெக்டு தானே. நான் வந்து மெயினாக எதிர்பார்க்கவே இல்லை ராஜராணி விளாடுவோன்னு சொல்லிட்டு. சுரஃபா சொல்லலைன்னா விளாண்டுருக்க மாட்டோம். அதை விட மெயினான விஷயம் என்னன்னா, அவங்க கஸ்பனா சிஸ்டரோட ஹஸ்பண்ட்லாம் வந்து உட்கார விளாட வச்சதே வந்து பெரிய விஷயம் தான். அவங்க மிங்கிள் ஆகிறதே கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் பிடிச்சி உட்கார வச்சதெல்லாம் வந்து பெரிய விஷயம் தான்ப்பா எங்களுக்கு. அன்னைக்கு உட்காந்து எல்லாரும் ஹாப்பியாக சிரிச்சு விளையாடு. அந்த அண்ணோட ரியாக்ஷன்லாம் நீங்கள் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. முட்டையை கையில் வச்சுக்கிட்டு திருப்பி விட்றதெல்லாம் வந்து கெஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் மாஷா அல்லான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வந்து ஒரு பேட்மிண்டன் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு கஸ்பனா சிஸ்டர் நான் சூப்பராக விளையாடுவேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, அவங்க வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் அவங்க வந்து என்கிட்ட ஃபோன் பேசும்போது சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை நான் ஆக்சுவலாக மறக்கவும் செஞ்சுட்டேன். நான் அது எப்படி இருக்குன்னு கூட நான் விசாரிக்கல. அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் ஹக் பண்ணுறேன், பேசுகிறேன், இது சமைச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு பேக் பெயின் எப்படி
எப்படி இருக்குது, உங்களுக்கு சரியாயிடுச்சா, அவங்களால உட்கார முடியுமா அப்படின்னு ஒரு துளி அளவு கூட எனக்கு ஞாபகமே இல்லைப்பா. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன் நான். அவங்க சாப்பிடும் போது உட்காந்து கஷ்டப்பட்டு சாப்பிடும் போதே எனக்கு ஃபீல் ஆச்சு, ஆமாம் பேக் பெயின் இருக்குல்லன்னு சொல்லிட்டு. அதோட எங்கே பேட்மிண்டன் விளையாட போகிறது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை கோர்ட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு பேட்மிண்டன் விளையாட வைக்கணுன்றது என்னோட பெரிய ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக இன்ஷால்லா விளையாட வச்சிருவோம். அதையே சாப்பிட்டு முடிச்சதே ஹெவியாக இருந்துச்சு, அதனால பாயாசம் யாரும் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பெரியவங்களுக்கெல்லாம் டீ கொடுத்த கையோட அப்படி சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஒரு கப்பில் வந்து பாயாசத்தை ஊற்றியாச்சு. இப்போ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயாசத்தை என்னால் காலிப்படவே முடியாது. ஒரு சட்டி ஃபுல்லாக பாயாசம் வச்சிருக்கேன் பாடாடு பார்த்துக்கோங்க. நான் கிச்சனுக்கு வேலை பார்க்க வந்துட்டேன் இல்லையா, நான் 3 ஆட்டம் விளையாட இல்லையா, அதனால என்னோட மார்க்கெல்லாம் வந்து முட்டையாக தூக்கி போட்டு வச்சு என்னோட மார்க் மொத்தமே 1000. மரியாதை உண்மை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சமீரா. செகண்ட் பிளேஸ் இவரு சுரேஷ். ஓகேங்களா. அடுத்து வந்து தேர்ட் பிளேஸ் அவர் கசாலி. ஓகேங்களா. எப்படி? ஃபோர்த் பிளேஸ் சுரபா. கிளாப். இல்ல முட்டை வாங்குனா ஃபோர்த் பிளேஸ் கிடையாதுனே. ஆமா அவ்வளவுதான். ஒரு முட்டை வாங்குனா. ஃபிஃப்த் பிளேஸ் வந்து சமீரா நீங்க. எல்லாம் செகண்ட் பிளேஸ்ல இருந்து ஃபோர்த் பிளேஸ்க்கு ஆயிருச்சு. சிக்ஸ்த் பிளேஸ் வந்து சாதிக் நானு. செவன்த் பிளேஸ் வந்து நீங்க. எய்த் பிளேஸ் வந்து சாஃபி. நான் 2 ஆட்டம் இல்லவே இல்ல, டீ போட போயிட்டேன். நைன்த் பிளேஸ் வந்து யாசர். அவனுக்கு முட்டையில கிடைச்சது. சஃபீனா அண்ட் ஃபாத்திமா. எத்தனை முட்டை வாங்குனாங்க ரெண்டு பேரும்? 3 முட்டை. ஏய் நான் விளையாடவே இல்ல. என்னடா முட்டை தான். நீ பேருக்கு தெரியாது. அந்த ஒரு திருடின எடுத்து உங்ககிட்ட வச்சிட்டாங்க. அட பாவீங்களா. டிசர்வ் பண்ணிட்டோம் உனக்கு. அட பாவீங்களா. 2 ஜோடியா போடுங்க. ட்ரெண்ட்டா சேஞ்ச் விடுங்க. சரி. ஒரே ஒரு முட்டை வாங்குனது யாரு? சரி. இதுல முட்டையே வர 3 பேர் முட்டையே வாங்கல. சரி ஒரு முட்டை வாங்குனது யாரு? சமீரா நீங்க முட்டையே வாங்குங்க. நீங்க ஒரு முட்டை வாங்குங்க. அது எஸ்ல ஆரம்பிக்கும். அப்பா. எஸ் இது ஒரு எஸ் ஆரம்பிக்குது. நான் ஒய்யல. நான் ஒரு முட்டை. நான் சுரபா ஒரு முட்டை வாங்கிட்டேன். சுரபா பாருங்க. என்னது? சுரபா செகண்ட் பிளேஸ். எத்தனை முட்டை? ஒரு முட்டை வாங்குனது யாரு? ஆமா 3-4 முட்டை. அது எப்படி நம்பி வந்தது? சுரபா நீ அங்க போய் உட்கார்ந்தாங்க. அது நான் எப்படி நம்பி உட்கார்ந்துச்சுனா உங்களுக்கு ஏய் இங்க மாறி அங்க போய் உட்கார்ந்தா. நான் ராணி. இதுதாங்க மார்க் ஷீட். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள கொஞ்சம் நேரம் உட்காந்து ஹாப்பியாக சிரிக்க வச்சு அனுப்புறோன்றது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதுக்கு மேலே ஹோல்டு பண்ணுறதுக்கு மனசு இல்லை. பிகாஸ் அவங்களும் டயர்டாக தானே இருப்பாங்க. சரி கொஞ்சம் நேரம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும், மறுநாள் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் ஓகே நானும் சொல்லிட்டேன். பெனா சிஸ்டரோட ஃபேமிலி அப்படியே கிளம்பிட்டாங்க. மறக்காமல் போட்டு வச்சிருந்த சாப்பாடு எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு எனக்கு அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் மறுநாள் ஃபுல்லாக வேலை பார்க்காம அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதனால் ஃபுல்லாக சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்கப்ப மறுநாள் எனக்கு ஒரு வேலை கூட இல்லைங்க. எனக்கு அவ்வளோ சாப்பாடு கை நிறையா போட்டு கொடுத்தாங்க இல்லை. எனக்கு அதே மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்காகவே நான் எக்ஸ்ட்ராவே குக் பண்ணியிருந்தேன் நான் ஆக்சுவலாக. அதோட அவங்களுக்கு எல்லாத்தையும் மறக்காமல் எடுத்து கொடுத்து விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம், டின்னர் சாப்பிட்ருக்கலாம் அப்படிலாம் தான் தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அவ்வளோதான் கிளம்பிட்டாங்கப்பா. ராஜா ஐயோ அது மட்டும் ராஜா ராணி. ஐயோ யாசரே ரொம்ப கவலைப்பட. கஸ்பனா சிஸ்டர் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. எல்லாரும் நல்லபடியாக கிளம்பிட்டாங்க. கஸ்பனா சிஸ்டரும் சரி அவங்க ஹஸ்பண்டும் சரி இங்கேருந்து போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக போனாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா சமைச்சிருந்தீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கடைசி நிமிஷம் முடி சுரஃபாவை கிண்டல் பண்ண மூமெண்ட்டில் செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. சமீனாவும் ஃபாத்திமாவும் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் போட்டு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் டின்னர் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் சுத்தமாக கிளியர் பண்ணி சட்டியெல்லாம் காய வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியாக இருந்ததுப்பா. ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் படுக்க போனோம். அவ்வளோதாங்க இந்த விளாக். இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் ஏகப்பட்ட கெஸ்ட்டு, ஃபங்க்ஷன், ரோம்பு அப்படி செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வீடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இப்படி எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருந்துட்டு போகிற இந்த கிச்சன் வந்து ஒரு மோஸ்ட் மெமரபிள் கிச்சனாக மாறுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கஸ்பனா சிஸ்டர் வீட்டை நம்ம போய் எப்படி சாப்பிட்டு ஹாப்பியாக இருந்தோமோ நம்ம வீட்டில் அவங்க வந்து நம்ம கையால் சமைச்சு கொடுத்து அவங்க அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுன்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு விருந்துக்காக நான் நேற்றிருந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி போய் வாங்கி அதை க்ளீன் பண்ணி மை காட் செம்மையாக இருந்துச்சு. அது கஷ்டமான வேலை தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இவ்வளோ பெரிய விருந்தை ஒரு ஸ்ட்ரெச்சில் வச்சு முடிக்கிறதுன்றது சமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இப்படி ஒரு கஷ்டம் பார்க்காம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களும் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்ற ஆள் தான். சாப்பிட்ற ஆளுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா சமைக்கிற நமக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஹாப்பியான டேவாக இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானாங்க. கஸ்பனா சிஸ்டரும் ரொம்ப ஹாப்பியாக போனாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு.
உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எங்கெங்கே என்னென்ன வாங்கினேன்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் vlogல கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துபாய் பற்றின வீடியோ, நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ, இந்த மாதிரி ஃபுட் குக்கிங்கு, இந்த மாதிரி vlog எல்லாமே என்னோட சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க, ஃபன்னான vlog எல்லாருமே. அதுக்கப்புறம் வீடியோ கடைசி முடிவு பார்த்தா அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏதாவது இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கனாவோ, இல்லை ஏதாவது என்கிட்ட கேட்கணும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாவோ என் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக டைம் இருக்கப்போ ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ கடைசி முடி பார்த்த அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.